அதாவது விளக்கப்பட்டார் என்பதை விட அவர் திமுகவில் இணைய போகிறார் என்ற செய்தி வந்த உடனே அவர் விளக்கப்பட்டார். ஏன் இப்படி ஒரு முடிவு? நீங்க கூட கேட்டீங்க, அவருக்கு இதான் காரணமா, வேற எதுவும் பிரச்சனையான்னு. வேற எதுவும் பிரச்சனை இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அவர் தொடர்ச்சியாக பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தொடர்ச்சியா சொல்கிறார். இப்ப இன்னைக்கு அதிமுகவில் இருக்கின்ற சிறுபான்மை மக்கள், அதனுடைய அதிமுகவில் இருக்கின்ற சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த, குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் என்பது ரொம்ப குறைவா இருக்கு. இப்ப நான் 2 பேரை சொல்லுவேன். ஒன்னு அன்வர் ராஜா அவர்கள், இன்னொன்று தமிழ் மகன் ஹுசேன். அவர் தான் இன்னைக்கு அதிமுகவுடைய அவைத்தலைவர், கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர். அந்த தமிழ் மகன் ஹுசேன் அவைத்தலைவராக கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கான முக்கியத்துவம் பாருங்கள். நீங்க இப்பொழுது அவர் உடல்நலம் சரியில்லாமல் 4 மாதமாக மருத்துவமனையில் இருக்கிறார். அவருக்கு மருத்துவமனைக்கு செலவு கூட கஷ்டமாக இருக்கிறதுன்னு செய்தி வருது. அவர் கடனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுக உடைய கட்சி கண்டுக்கவே இல்லை. ஒரு அவைத்தலைவராக இருக்கின்ற ஒருவர் முக்கியமான நபரை கூட அவர்கள் பெரிதாக கருதவில்லை. இப்பொழுது அன்வர் ராஜாவையும் கைவிட்டு விட்டார்கள். அவர் இன்னைக்கு திமுக சேர்ந்திருக்கிறார். இதன் மூலமா என்ன செய்தி என்றால், இந்தியா முழுவதும் பாஜக எங்கெல்லாம் கூட்டணி அமைக்கிறதோ அந்த கூட்டணியை சார்ந்தவர்கள் அங்க இருக்கின்ற சிறுபான்மை மக்களையும் அந்த கட்சியை விட்டு விளக்கின்ற வேலையை பாஜக செய்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியால் வைக்கப்படுகிறது.